2 கரங்களால் நாம் பட்ட கடனை 4 கரங்களுடன் ஓடிவந்து காப்பாற்ற வடிவம் கொண்டவர் ருணஹரண கணபதி. வெண்பளிங்கு நிறம் கொண்டு அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் இவரிடம் இவரது மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் நம்முடைய கடன்கள் படிப்படியாக குறையும். ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேண்யம் ஹூம் நம் பட் ஸ்வாஹா என்று கடன் நிவர்த்தி அடைய தினமும் 9 முறை கூறி வழிபட வேண்டும். நம்முடைய எல்லா கடன்களுக்கும் ருணஹரண கணபதியை வணங்கிட வேண்டும். சனிக்கிழமைகளில் வரும் சதுர்த்தி நாளில் முதலில் கடன் கொடுக்க வேண்டிய தொகையிலிருந்து சிறிதளவு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். கடன் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் முழுவதும் விரைவில் தீர்ந்துவிடும். மூல நட்சத்திரம் வரும் நாளில் அருகம்புல் மாலை அணிவித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டால் கடனை திருப்பி கொடுத்தல் தடையின்றி நிறைவேறும். அஸ்த நட்சத்திர நாளில் அரிசி மாவு கொண்டு அரச மரத்தடி விநாயகரை அபிஷேகம் செய்து கடனை திருப்பி கொடுக்க ஆரம்பித்தால் நம்முடைய கடன் தொகை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அது விரைவில்